பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, அருள்மிகு மரகதவள்ளி தாயார் உடனுரை காளகஸ்தீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பிரகாரங்களை வளம் வரும்போது குடும்ப அபிவிருத்தி மரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து ஒரு அதிசய மரம் வந்து காணப்படுது. இந்த மரம் வந்து இந்த தளத்தில் மட்டும்தான் வந்து காணப்படும். இந்த மரத்தில் வந்து பழுக்கக்கூடிய பழத்தை ஒருவர் வந்து எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் கூட இந்த மரத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு கூட அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் இந்த பழத்தை வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அல்சர் போன்ற நோய்களிலிருந்து நம்ம வந்து காக்கும். இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சிவாலயத்தில் 27 நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான 27 அதிபதிகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய விருட்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நட்சத்திரமே எனக்கு தெரியாது, இந்த நட்சத்திர வழிபாடை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே ஜென்ம நட்சத்திர அதிபதியாக விநாயக பெருமான் இருக்காரு. இந்த இடத்துல கிரகண காலங்களில், சூரிய சந்திர கிரகண காலங்களில் மற்ற சிவாலயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூடி இருப்பாங்க. இந்த கிரகண காலங்களில் இது ராகு கேது பரிகார ஸ்தலமாக இருப்பதால் இந்த ஆலயம் அந்த கிரகண நேரத்தில் திறந்தே இருக்கும், திறந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்தான் இந்த மரகதவள்ளி சமேத ஸ்ரீ காளகஸ்திநாதர் ஆலயம். வந்து ஒரு காலம் வந்ததுதான் 13 வகையான சாபங்களையும் நீக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இந்த ஆலயத்திற்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் வாழ்நாளில் வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மோட்சம். ஏன்னா இது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ரெட்டியாப்பட்டி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல்லிருந்து துறையூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தாப்பட்டையிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக எரகுடி செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பட்டிருக்கு. தாப்பட்டையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. மேட்டுப்பாளையம்னா ஊட்டிக்கிட்ட இருக்க மேட்டுப்பாளையம் கிடையாது, துறையூருக்கு அருகிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்டுப்பாளையம் வந்து காணப்படுது. அந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து எரகுடி செல்லும் சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். தாப்பேட்டை மற்றும் மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. திருச்சி மாவட்டத்தில் வந்து காளகஸ்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆலயம் மட்டும் தான் காணப்படுது. திருச்சியோட காளகஸ்தி அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து அழைக்கப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்திபவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் காளகஸ்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நேர் எதிரில் வந்து மூலவர் வந்து காணப்படுறாரு. மூலவருக்கு இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. மூலவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி இந்த ஆலயத்தில் நமக்கு நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு சொல்லி விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் காளகஸ்திநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வலதுபுறம் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முருகபெருமான தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அம்பாலோட சன்னதி வந்து காணப்படுது. மரகதவள்ளி தாயார் எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அம்பாலை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். வந்து ஒரு காலம் வந்ததுதான் பொய் வீட்டுடையார்
புகவே புகவே வேண்டாம் புலம் கலினே புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமின் நிற்கையெல்லாம் வேண்ட போக மின்கள் நகவே காளகஸ்திநாதர் மற்றும் மரகதவள்ளி தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வரலாம். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள், திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். நாங்கள் ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தில் வந்து உழவார பணி வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது. மேலும் வந்து சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய காலத்திலையும் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய காலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து நடை சாத்தாமல் தொடர்ந்து வந்து வழிபாடு நடைபெறும் அப்படிங்கிறது தனி சிறப்பாக வந்து காணப்படுது. காளகஸ்தி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து காளகஸ்திநாதர் அருள்பாலிக்கிறாரு. மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள்பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து அருள்பாலிக்கிறாரு. இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். அடுத்தது வந்து லிங்கோத்பவர் வந்து அருள்பாலிக்கிறாரு. லிங்கோத்பவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். லிங்கோத்பவரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய 27 அதிதேவதைகளும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாங்க. ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு அந்த நட்சத்திர அதிதேவதைகள்லாம் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது. பிரம்மதேவரை எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். பிரம்மதேவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பிரம்மதேவரை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து துர்க்கையணியை வந்து அருள்பாலிக்கிறாங்க. இந்த துர்க்கையணியை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். அடுத்தது வந்து சண்டிகேஸ்வரர் அருள்பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையோட அடிவாரத்தில் வந்து காணப்படுது. இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வயல் சூழ்ந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படும். அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வளம் வரும்போது ஞானசக்தி அருள்பாலிக்கிறாங்க. ஞானசக்தியை தரிசனம் பண்ணிக்கிறோம். பிரகாரங்களை வளம் வரும்போது குடும்ப அபிவிருத்தி மரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து ஒரு அதிசய மரம் வந்து காணப்படுது. இந்த மரம் வந்து இந்த தளத்தில் மட்டும்தான் வந்து காணப்படும். இந்த மரத்தில் வந்து பழுக்கக்கூடிய பழத்தை ஒருவர் வந்து எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் கூட இந்த மரத்திலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு கூட அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் இந்த பழத்தை வந்து நம்ம உட்கொள்ளும் பொழுது வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அல்சர் போன்ற நோய்களிலிருந்து நம்மை வந்து காக்கும். அதனால் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் குழந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய இந்த அதிசய கனியை வந்து நாம் உட்கொள்ளும் பொழுது, அதாவது வந்து இந்த கனியோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வம்ச விருத்தி பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கனியை வந்து நாம் உட்கொள்ளும் பொழுது குழந்தை பாக்கியன்மையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இந்த குடும்ப விருத்தி மரத்தோட சிறப்புகள்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரம் மற்றும் 27 நட்சத்திர அதிதேவதைகள் அருள்பாலிக்கக்கூடிய அந்த சன்னதிகள்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து தரிசனம் பண்ணலாம். பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, அருள்மிகு மரகதவள்ளி தாயார் உடனுரை காளகஸ்தீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில், அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புளியாஞ்சோலை அப்படிங்கிற நதி, அதாவது அரப்பளீஸ்வரன் மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த நதியினுடைய அந்த புளியாஞ்சோலை என்னும் இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா துறையூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த
ரெட்டியாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் எழுந்து அருளி இருக்கக்கூடிய இறைவியின் பெயர் மரகதவள்ளி. இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் ஸ்ரீ காளகஸ்திநாதர். ஸ்ரீ காளகஸ்திநாதர் மரகதவள்ளி சமேதமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மிக சிறந்த சர்வதோஷம் நீக்கக்கூடிய ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த இடத்துல கிரகண காலங்களில், சூரிய சந்திர கிரகண காலங்களில் மற்ற சிவாலயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூடி இருப்பாங்க. இந்த கிரகண காலங்களில் இது ராகு கேது பரிகார ஸ்தலமாக இருப்பதால் இந்த ஆலயம் அந்த கிரகண நேரத்தில் திறந்தே இருக்கும், திறந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்தான் இந்த மரகதவள்ளி சமேத ஸ்ரீ காளகஸ்திநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி காலையில் சூரிய உதயத்திலேயே அந்த சூரிய பகவான் சிவனை நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அபூர்வ காட்சி இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 1500 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி செவி வழி செய்தியால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அந்த காலத்தில் கிராமங்கள் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து தண்ணி வந்ததுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேறி 2 ஊர்களாக ஆகி, ஒரு பக்கம் ரெட்டியார்பட்டியாகவும் இன்னொரு பக்கம் சிறுநாவலூர் அப்படிங்கிற மெய்யம்பட்டியாகவும் பிரிஞ்சு இன்னைக்கு இந்த 2 ஊர்லேயும் மக்கள் வந்து வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. இது ஏரியினுடைய நடுபாகத்தில், ஏரியினுடைய கிழக்கு பகுதியில் இந்த கோயில் அமர்ந்திருக்கு. இந்த கோயிலினுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சிவாலயத்தில் 27 நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான 27 அதிபதிகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரத்தின் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய விருட்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நட்சத்திரமே எனக்கு தெரியாது, இந்த நட்சத்திர வழிபாடை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே ஜென்ம நட்சத்திர அதிபதியாக விநாயக பெருமான் இருக்காரு. அந்த விநாயக பெருமானை வழிபாடு பண்ணி அவரை 3 சுற்று வலம் வந்து அந்த விநாயகரை வழிபாடு செஞ்சா எவ்வளவு பெரிய கிரக தோஷங்களும் நிவர்த்தி அடையும். அதே மாதிரி அன்னாபிஷேகம் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி மாசி சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் மகா சிவராத்திரி அன்னைக்கு மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் வழிபாடு நடைபெறும். அதே மாதிரி அன்னாபிஷேகம் அன்னைக்கு சிவனை வழிபாடு பண்ணி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மடிசோறு கொடுப்பாங்க. அந்த சாதத்தை சாப்பிட்டு அடுத்த வருடம் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோயிலில் ஒரு ஐதீகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அன்னம் வாங்கி சாப்பிட்டு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தான் இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய கிரக தோஷங்கள் இருந்தாலும், செவ்வாய் தோஷமாகட்டும், ராகுகேது தோஷமாகட்டும், தோஷத்திலிருந்து மற்ற தோஷங்கள் 13 வகையான சாபங்களையும் நீக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இந்த ஆலயத்திற்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் வாழ்நாளில் வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மோட்சம். ஏன்னா இது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா சிவன் வந்து காளகஸ்திநாதராக இருப்பதால் கண்டிப்பாக இவரை வழிபாடு செய்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகுது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு அவங்களுடைய ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் வந்து காலை வச்சு இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ண முடியும். அது அந்த இறைவன் நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு. சிவாய நமச்சிவாய. இந்த மரத்தோட அதே மாதிரி இப்போ நாம் இருக்கக்கூடிய
மரம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விருத்தி, அதாவது விருத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருத்தி மரத்தின் அடியில் தான் நம்ம இருந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த விருத்தி மரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இது குடும்ப விருத்தி, அதாவது ஒரு குடும்பத்துக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா குடும்ப விருத்தி அடையும், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு அரிதான பழம் இந்த மரத்தில் இருக்குது. அப்போ நமக்கு கிடைத்ததற்கு அரிய இந்த மரத்தினுடைய பழத்தை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்ப விருத்தி ஏற்பட்டு அவங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். அதே மாதிரி 27 நட்சத்திரத்திற்கு அவங்களுக்கு நட்சத்திரத்திற்கு உண்டான தனித்தனியான விருட்சம் இருப்பதால் அந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் அந்தந்த மாதத்தில் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் பொழுது இந்த சிவாலயத்திற்கு வந்து இந்த சிவனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு அவங்களுடைய நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணி அந்த விருட்சத்திற்கு தண்ணி ஊற்றிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சிவாய நம. ஐயா, இந்த கோயில் நடை திறந்திருக்க நேரம் சொல்லுங்க. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு திறந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. பிரதோஷம், பைரவர் பூஜை, அதாவது தேய்பிரை அஷ்டமி பூஜைலாம் இங்கே சிறப்பாக நடக்குது. அந்த நேரங்கள்லாம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற நேரங்கள்லையும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். இந்த கோயிலினுடைய அர்ச்சகனுடைய செல்பேசி எண் இந்த வீடியோவில் போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய வழியை உங்களுக்கு சொல்லுவார். அதுபடி நீங்கள் வந்துடுங்க. இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விசேஷமான ஆலயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த கோயிலுக்கு அருகில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜராஜ சோழனுடைய மைத்துனர் கட்டிய சௌந்தரவள்ளி சமேத சோமநாதர் ஆலயம் இருக்கிறது. அந்த கோயிலில் வந்து சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் இன்னும் பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது இப்போ இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பாலாலயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கோயில்லையும் சித்தர்கள் வந்து சூட்சமாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே வந்த சிவனடியார்களாலையும் சிவனை வணங்குற அந்த பக்தர்கள் உணரப்படுகிறது. சிவாயன். கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த புளியாஞ்சோலையில் அதாவது தாயம்மாள் சமேத அரப்புலீஸ்வரர் கோயில் கொண்டிருக்காரு. அந்த கோவிலில் குயின்ஸ்பெரி ராமயோகி அப்படிங்கிற 2 மகான்களுடைய ஜீவசமாதி இருக்கு. நாம இருக்கக்கூடிய ஆலயத்திலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நீங்க போனீங்க அப்படின்னா அந்த புளியாஞ்சோலை வந்துடும். அந்த புளியாஞ்சோலை நதியில் நீங்க நீராடிட்டு அங்க இருக்கக்கூடிய கொல்லியம்பாவை அப்படிங்கிற பெண் தெய்வ கோயில் அங்க இருக்கு. அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மகான்களுடைய ஜீவசமாதியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சாபங்களும் நீங்கிவிடும். சிவாய நம. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு இது எல்லாத்தையுமே எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் வந்து முடிய போகிறோம். அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வளம் வரும்போது கீழே பார்த்தோம் அப்படின்னா கிரியாசக்தி வந்து அருள் பாலிக்கிறாங்க. கிரியாசக்தியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து நவகிரகங்களோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த நவகிரகங்களுக்கு நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும். குறிப்பாக ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காளகஸ்திநாதரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்து நீங்கும். திருச்சி மாவட்டத்திலேயே வந்து காளகஸ்திநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆலயம் தான் இருக்குது. அதனால தான் வந்து இந்த தலத்தை வந்து திருச்சியோட காளகஸ்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ வந்து நவகிரகங்களை வந்து நம்ம வழிபாடு செய்துக்கிறோம். நவகிரகங்களை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 27 நட்சத்திர அதிதேவதைகள் வந்து 27 நட்சத்திரங்களோட தல விருட்சத்தோடு வந்து அருள் பாலிக்கிறாங்க. அவங்களையும் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நவகிரகங்களை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட அந்த கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா வலதுபுறத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 27 நட்சத்திரங்களோட அதிதேவதைகள் வந்து காணப்படுவாங்க. அவங்கள வந்து தரிசனம் பண்ணிடலாம். 27 நட்சத்திரங்களோட அதிதேவதைகள் வந்து காணப்படுறாங்க. நட்சத்திரம் தெரியாதவங்க வந்து வழிபாடு செய்கிறதுக்காக ஜென்ம நட்சத்திர விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு.
அந்த விநாயகரை வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு வந்து அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பில் அந்த விநாயகர் வந்து காணப்படுறாரு. இதுதான் வந்து 27 நட்சத்திரங்களோட அதிதேவதைகள் மற்றும் தலவிருச்சம் இருக்கக்கூடிய பகுதி. விருட்ச சாஸ்திரப்படி நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட தலவிருட்சத்துக்கு நீர் வார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த விருட்சம் வளர வளர நம்மளோட பாவங்கள், தோஷங்கள் மற்றும் சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். முதல்ல வந்து ஜென்ம நட்சத்திர விநாயகரை வந்து அருள் பாலிக்கிறாரு. ஜென்ம நட்சத்திர விநாயகரை வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிங்க. 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த விநாயகரை வந்து முதல்ல தீபமேற்றி வழிபாடு செய்த பிறகு தான் அவங்களோட அதிதேவதை இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து செல்லணும். நட்சத்திரம் தெரியாதவங்க இந்த விநாயகரை வழிபாடு செய்தாலே அந்த நட்சத்திரத்தை வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். அதாவது வந்து அந்த நட்சத்திரத்தோட அதிதேவதையை வழிபாடு செய்த பலன் வந்து சித்திக்கும். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் 27 நட்சத்திர அதிதேவதைகள் வந்து ஒரே இடத்துல அவங்களுக்குரிய தல விருட்சத்தோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து சரஸ்வதி அன்னியை வந்து வழிபாடு செய்யணும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சரஸ்வதி அன்னியை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அவங்களுக்கு வந்து தலவிருட்சமாக எட்டி மரம் வந்து இந்த அன்னைக்கு பின்புறம் வந்து காணப்படுது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினம் வந்து இந்த தலவிருட்சத்துக்கு நீர் வார்த்தி இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையாக துர்காதேவி வந்து காணப்படுறாங்க. அவங்களுக்குரிய தலவிருட்சமாக நெல்லி மரம் வந்து காணப்படுது. பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த துர்காதேவிக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்து அவங்களுக்குரிய தலவிருட்சத்தில் நீர் வார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். அடுத்தது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிதேவதையாக முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த முருகபெருமானை தீபமேற்றி வழிபாடு செய்து அவங்களுக்குரிய தலவிருட்சமான அத்தி மரத்துக்கு வந்து நீர் வார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையை வந்து பார்த்துடலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கிருஷ்ண பகவானை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். ரோகிணி நட்சத்திரத்தோட தலவிருட்சமான நாவல் மரம் வந்து கிருஷ்ணருக்கு பின்புறம் வந்து காணப்படுது. ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க அந்த தலவிருட்சத்துக்கு வந்து நீர் வார்த்து கிருஷ்ணருக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து சிறக்கும். அடுத்தது மிருகசிருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதை வந்து சந்திர சூடேஸ்வரர். சந்திர சூடேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மிருகசிருஷ நட்சத்திரத்தன்னைக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர சூடேஸ்வரரை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிருகசிருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் அவங்கள விட்டு நீங்கும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யணும். அவங்களுக்குரிய தலவிருட்சமாக செங்கருங்காலி மரம் வந்து காணப்படுது. திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதை யாருன்னு பார்த்துடலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ராமரை வந்து வழிபாடு செய்யணும். அவங்களுக்குரிய தலவிருட்சம் மூங்கில் மரம். புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த ராமருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்து இந்த மூங்கில் மரத்துக்கு வந்து நீர் வார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து சந்தோஷமயமாக வந்து மாறும். அடுத்ததாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதை யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையாக தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு. அவங்களுக்குரிய தலவிருட்சமாக வந்து அரசு மரம் வந்து காணப்படுது. பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தட்சிணாமூர்த்தி தீபமேற்றி வழிபாடு செய்து அரச மரத்துக்கு வந்து நீர் வார்த்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய மரத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீர் வார்த்து வளர்த்து வரும் பொழுது நம்மளோட பாவங்கள், தோஷங்கள் அனைத்து நீங்கும். அடுத்தது ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையாக ஆதிசேஷன் வந்து காணப்படுறாரு. அவங்களுக்குரிய தலவிருட்சமாக புன்னை மரம் வந்து காணப்படுது. அதிதேவதைக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா புன்னை மரமானது வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிம்ம ராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சூரிய பகவானை மக நட்சத்திரத்தன்னைக்கு வந்து வழிபாடு செய்யணும். அவங்களுக்குரிய தலவிருட்சமாக ஆலமரம் வந்து காணப்படுது. மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சூரிய பகவானை தீபமேற்றி வழிபாடு செய்து ஆலமரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சிகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. அடுத்ததாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதை யாருன்னு பார்த்துடலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையை ஆண்டாள் வந்து காணப்படுறாங்க. அவங்களுக்குரிய தலவிருட்சமாக பலாமரம் வந்து காணப்படுது. பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த ஆண்டாளுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்து அவங்களுக்குரிய தலவிருட்சமான பலாமரத்துக்கு வந்து நீர் வார்த்து அந்த பலாமரத்தை வந்து வளர்த்து வரும் பொழுது அந்த மரம் வளர வளர அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்தது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையாக மகாலட்சுமி தேவி வந்து காணப்படுறாங்க. அவங்களுக்குரிய தலவிருட்சமாக அரளி மரம் வந்து காணப்படுது.
இந்த அரளி மரத்துக்கு உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீர் வார்த்து மகாலட்சுமி அன்னியை வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான சந்தோஷங்களும் வந்து அவங்களுக்கு வந்து சித்திக்கும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சித்திக்கும். அடுத்ததாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையை பார்த்துடலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த காயத்ரி தேவியை தீபமேற்றி வழிபாடு செய்து அவங்களுக்குரிய மரமான வேள மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது வந்து வேம்பு மரத்திற்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சித்திக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரம் கூடும் நாளில் அவங்களுக்குரிய அதிதேவதையான சக்கரத்தாழ்வாருக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்து அவங்களுக்குரிய தலவருட்சமான வில்வ மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வில்வ மரக்கண்ணை எங்கே பார்த்தாலும் அதை வந்து நீர் ஊற்றி வளர்த்து வரும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். குறிப்பாக அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவ்வாறு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் சித்திக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையாக நரசிம்மமூர்த்தி வந்து காணப்படுறாரு. அவங்களுக்குரிய தலவிருட்சமாக மருத மரம் வந்து காணப்படுது. சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று நரசிம்மருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். மருத மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களுக்குரிய அதிதேவதையான முருகபெருமானை விசாக நட்சத்திரத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அவங்களுக்குரிய தலவிருட்சமான விலா மரத்துக்கு விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையாக லக்ஷ்மி நாராயணர் வந்து காணப்படுறாரு. அவங்களுக்குரிய தலவிருட்சமாக மகிழ மரம் வந்து காணப்படுது. அனுராதா நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் லக்ஷ்மி நாராயணனை தீபமேற்றி வழிபாடு செய்து மகிழ மரத்துக்கு வந்து அவங்க வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய லக்ஷ்மி நாராயணரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கு உரிய அதிதேவதைகள் வந்து உலகிலேயே இந்த தளத்தில் மட்டும்தான் அவங்களுக்குரிய தலவிருட்சத்தோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய வராக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அவங்களுக்குரிய மரமாக வந்து பிராய் மரம் வந்து காணப்படுது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்குரிய கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வராக பெருமாளையை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வராக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திர சன்னதிகள் இருக்கக்கூடிய பகுதியில் உழவார பணிகள் செய்யப்பட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. அடுத்தது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அவங்களுக்குரிய தலவிருட்சமாக மாமரம் வந்து காணப்படுது. மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஆஞ்சநேயரை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்து மாமரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையாக ஜம்புகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. ஜம்புகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பூராட நட்சத்திரத்துக்குரிய தலவிருட்சமாக வஞ்சி மரம் வந்து காணப்படுது. பூராட நட்சத்திரத்தை தொடர்ந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவங்களுக்குரிய அதிதேவதையான விநாயகருக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். மேலும் உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவங்களுக்குரிய தலவிருட்சமான பலாமரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா காளகஸ்தீஸ்வரர் சன்னதி வந்து காணப்படுது. அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அயகிரிவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. திருவோண நட்சத்திரத்தோட தலவிருட்சமாக எருக்கு வந்து காணப்படுது. திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களோட தலவிருட்சமான எருக்கு மரத்துக்கு வந்து அவங்க வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதையை பார்த்துடலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அனந்த சைன பெருமாளை வந்து வழிபாடு செய்யணும். அவங்களுக்குரிய தலவிருட்சமாக வன்னி மரம் வந்து காணப்படுது. அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அனந்த சைன பெருமாளை தீபமேற்றி வழிபாடு செய்கிறதும் வன்னி மரத்துக்கு வந்து அன்றைய தினம் வந்து அவங்க நீர் ஊற்றி வழிபாடு செய்கிறதும் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீக்கும். அடுத்ததாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய அதிதேவதை மற்றும் அவங்களோட தலவிருட்சம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாங்கள் பிறந்த சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவங்களுக்குரிய அதிதேவதையான மிருத்யுஞ்சேஸ்வரரை தீபமேற்றி வழிபாடு செய்து அவங்களுக்குரிய தலவிருட்சமான கடம்பு மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது சதய நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். இந்த மாதிரி இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அதிதேவதைக்கு பின்னாலேயும் வந்து இந்த மாதிரி வந்து மரக்கன்று வந்து வைத்திருக்காங்க. இந்த மரக்கன்றை வந்து இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் வந்து அவங்கவுங்களுக்குரிய நட்சத்திர மரத்தில் வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்கிறது சகல விதமான பாவங்கள் மற்றும் தோஷங்களை வந்து நீக்கும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த ஏகபாதநாதரை வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து வழிபாடு செய்து
அவங்களுக்குரிய தலைவிருச்சமான தேமா மரத்துக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யலாம். இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய 13 விதமான சாபங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய மகா ஈஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். உத்தரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவங்களோட தலைவிருச்சமான வேப்பமரம் என்று அழைக்கக்கூடிய வேம்புக்கு வந்து நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவங்களுக்குரிய அதிதேவதையான ரங்கநாதரை தீபமேற்றி வழிபாடு செய்து அவங்களுக்குரிய தலைவரிச்சமான இலுப்பை மரத்துக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய காரைக்குடி கைலாசநாதராலையும் இந்த தலத்துக்கு அருகில் தான் வந்து காணப்படுது. நம்ம சேனலில் ஏற்கனவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அந்த ஆலயத்தை வந்து பார்த்துருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து கார்டில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.